வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த சீரீஸ்லேருந்து நம்ம வீடியோ ஃபார்முக்கு மாறிட்டோம். இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த எபிசோட்லேருந்து இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகள், முக்கியமாக போட்டித் தேர்வில். இப்போ இந்த போட்டித் தேர்வில் முக்கியமாக யார் போட்டித் தேர்வு எழுதலாம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பேசல. முதல் கேள்வி, நிறைய பேர் கேட்டிருக்க கேள்வி நான் எதுக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகணும், நான் ஏன் ப்ரைவேட்டுக்கு போகக்கூடாது, தனியாரில் ஏன் சேரக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ ஒரு சின்ன அலசல், அதாவது தனியாரில் சேரலாமா அல்லது அரசு வேலையில் சேரலாமா அப்படிங்கிறது. அதை தாண்டி சிவில் சர்வீஸ் மாதிரி ஒரு எக்ஸாம், ஒரு மிகப்பெரிய எக்ஸாம், அதை எழுதலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகள் நம்ம வெப்சைட்டில் பேசிஸ் பண்ணி இது உருவாகின ஒரு கேள்வி. நிறைய பேர் கேட்டாலும் இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபார்மட் எல்லாமே FAQ ஃபார்மட். மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன டவுட் வருதோ அதை நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சரி, இப்போது இந்த கேள்வி என்னென்னா, தனியார் இன்னைக்கு 1991 நம்ம உலகமயமாயிட்டோம். இந்தியா முழுவதும் தனியார் நிறுவனங்கள், மல்டிநேஷனல் கம்பெனிஸ், பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைய வந்துருச்சு. இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப திறமை உள்ள மாணவர்கள் IIT படிக்கிறாங்க, IIT முடிச்சுட்டு IIMல படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறாங்க. பயங்கரமான ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒரு பார்ட். அதே மாதிரி அதே கம்பெனிகளில் லோயர் லெவல்லையும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாவோ ஏதாவது ஒரு அசோசியேட்டாவோ சேர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சேர்ந்து போயிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ப்ரைவேட் கம்பெனியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு வேலைக்கு போகிற முன்னாடி நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். ஒன்று, வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரி வேலையில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. 24 மணி நேரம் ஓகே, எனக்கு தூக்கம் கூட வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வேலையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுக்கு அடுத்து, இல்லை எனக்கு 8 மணி நேரம் தான் வேலை, மீதி நேரம் நான் ஜாலியாக இருக்கணும், வீட்டுக்கு போகணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கடுத்து நான் நிறைய ட்ராவல் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகணும், சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நான் எப்போ பார்த்தாலும் நான் சந்தோஷத்தை மட்டும் தான் விரும்புவேன், எனக்கு எந்த கஷ்டமும் லைஃப்பில் வரவே கூடாது, இந்த பியூர் ஒயிட் காலர் அண்ட் தென் செட்டில் லைஃப் அந்த மாதிரி பார்க்குறீங்களா? ஸோ இதை மாதிரி அதே மாதிரி உங்களுடைய விருப்பு வெறுப்பு, நீங்கள் எதை லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஒரு சின்ன அனலைசிஸ் மாதிரி, என்ன மாதிரி ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் அரசில் சேரலாமா இல்லை தனியாரில் சேரலாமான்னு பார்க்கலாம். இந்த தனியாரில் என்ன வசதினா, இன்றைக்குள்ள சூழலில் உங்களுக்கு யூ ஆர் ரியலி டேலண்டட், ஸ்கை இஸ் த லிமிட். எங்கே வேணாலும் போகலாம், எவ்வளவோ வருமானம். உங்களுக்கு பெரிய அருமையான காரு, பங்களா, வெளிநாட்டு சுற்றுலா, வெளிநாட்டுக்கு போகிறது, அடிக்கடி டூர் போகிறது, ஃபேமிலியை வெளியே கூப்பிட்டு போகலாம், இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்குது. உங்களுக்கு கை நிறைய சம்பளம். இது எல்லாமே வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த தனியார் முதலாளிகளுடைய விருப்பு வெறுப்பு எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை பார்க்க முடியும். நீங்கள் லாங் அந்த கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது. இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட ஒரு பெரிய கண்டுபிடிப்பு எப்படி நான் பார்த்துருக்கேன் என்னென்னா, நிறைய பேர் மேக்ஸிமம் 2-3 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறது இல்லை. ஒரு அனுபவம் வச்சுக்கிறாங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலையோ அல்லது சம்பளம் அதிகமாக வரலையோ உடனே அடுத்த கம்பெனிக்கு மாறி போயிடுறாங்க. இது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஒரே கம்பெனியில் லாயலாக இருக்கிற மாதிரி இல்லை. இதை தாண்டி அந்த ஓனரு அவர் விருப்பப்படி தான் நீங்கள் இருக்கணும். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது செய்யணும். இதை விட ரொம்ப முக்கியமான, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு தனி நபருக்கோ அல்லது தனியாக உள்ள ஒரு கம்பெனிக்கோ உங்கள் உழைப்பு மொத்தம் போகும். நல்லா பார்த்துக்கங்க. ஒரு தனி மனிதன் கோடீஸ்வரனாக மல்டி மில்லியனர் ஆவான், தனி கம்பெனி மல்டி மில்லியனர் ஆகும். நேரடியாக சமூகத்திற்கு, மக்களுக்கு பயன்பெறும் மாதிரி எதுவும் நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னா ரொம்ப தூரம். சரிங்களா? இது ஒரு பகுதி ப்ரைவேட் ஜாப். இப்போ கவர்மெண்ட் ஜாப்புக்கு போவோம். கவர்மெண்ட் ஜாப்பில் அரசு வேலையில், முக்கியமாக சிவில் சர்வீஸ் மாதிரி ஒரு பெரிய வேலையில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, கடின உழைப்பு எல்லாம் இருக்குது. அப்புறம் நீங்கள் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணுறீங்க. இப்போ சாதாரண ஒரு கிளர்க் வேலை பாஸ் பண்ணிங்கன்னா சரி, இப்போ சாதாரண அரசு கிளர்க் வேலையாக இருந்தாலும் சரி, தனியாரில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ அரசு வேலையை நிறைய பேர் விரும்பி போகிறதுக்கு காரணம் ஒரு செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த லோயர் லெவலில் கூட, ஹையர் லெவலில் எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் டைரெக்டாக குரூப் 1 பாஸ் பண்ணாலும் சரி, சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணாலும் சரி, யூ ஆர் கிளாஸ் 1 ஆஃபீஸர். தட் இஸ் அ மேக்ஸிமம். ஒருத்தர் எக்ஸாம் எழுதி நேரைய அரசில் சேர்ற மாதிரி ஒரு போஸ்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். இதில் சிவில் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆல் இண்டியா சர்வீஸில் IAS அண்ட் IPS அண்டு சென்ட்ரல் சர்வீஸில் ஒரு 24 சர்வீஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ இந்த சர்வீஸ்லாம் முக்கியமாக டாப்பில் எல்லாருக்கும் தெரிகிறது IASம் IPS. ஏன் IASம் IPSம் இவ்வளோ ஃபேமஸாக தெரியுது? அவங்களுடைய ஈடுபாடு, அவங்க தங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாவட்டத்தில்
சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய அல்லது சப் கலெக்டருங்க மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. மக்களை பழகுறாங்க, நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் ஆகிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அதில் நிறைய புதுமைகள் அவங்களால செய்ய முடியும், நிறைய வேலைகள் செய்ய முடியும். நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு சேர்க்க முடியும். அதாவது மனசில் ஒரு திருப்தி இருக்கும். ஆகா, இந்த சமூகத்துக்கு நான் ஒரு பெரிய வேலை பண்ணேன், நான் செய்த இந்த ஒரு முடிவால் இந்த சமூகம் இவ்வளவு பயன்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கலெக்டர் செய்யக்கூடிய முடிவு இருக்கும். ஸோ ஈ கேன் இன்னோவேட் எனிதிங் அண்டர் தி ரூலுக்கு நடுவில் இந்த ரூல் பேஸ் பண்ணி என்ன முடிவு எடுக்க முடியுமோ அந்த முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஃபீல்டு நம்ம எல்லாம் பார்ப்போம். அவர் ஜாயின்ஸ் ஏஎஸ்பி, அப்புறம் ஏடிஎஸ்பி அண்ட் எஸ்பியாக ஜாயின் பண்ணியில் இருக்க பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் லா அண்ட் ஆர்டர் ஃபுல்லாக அவங்க தான் பார்க்குறாங்க. அப்போ யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக போலீஸுக்கு பயப்படாத ஆளே கிடையாது. சரிங்களா? சாதாரணமாக ஒரு குற்றம் பண்ணுறவங்களும் சரி, பெரிய லெவலில் குற்றம் பண்ணுறவங்களும் சரி, எல்லாருமே ஒரு ஃபியர் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபியர் வெளியே போகாது. அப்போ போலீஸ் ஆல்சோ வெரி பவர்ஃபுல். இப்போ இந்த அனுபவத்தை தாண்டி அப்புறம் அவங்க செக்ரட்டரியேட்டில் போய் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் மத்திய அரசில் அல்லது மாநில அரசில் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரியா, அடிஷனல் செக்ரட்டரியா அல்லது செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணல அவங்க இந்த அனுபவத்தை பேஸ் பண்ணி நல்ல நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? அப்போ தனியாருக்கும் அரசுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அரசு உங்களுக்கு ஒரு டைரெக்டாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் இங்கே இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசை பொறுத்தளவுக்கு இந்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே அரசியல் வாழ்க்கையில் அரசியலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுடைய சொல்படி தான் நடக்கணும். ஏன்னா இந்த டெமோக்ராட்டிக் செட்டப், அதாவது ஜனநாயக நாட்டில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் உண்மையான தலைவர். அதனால் அமைச்சர்கள் தான் உண்மையான அந்த எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அவங்க கொண்டு வரக்கூடிய செயல் திட்டங்களை உள்ள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் இது. அதனால் எப்போவுமே பொலிட்டிக்கல் மாஸ்டர் இஸ் மாஸ்டர். இப்போ அவங்களுக்கு அசிஸ்டன்ட். எப்படி ப்ரைவேட்டில் நீங்கள் ஒரு ஓனருக்கு வேலை பார்க்குறீங்களே, அதே மாதிரி இங்கே ஒரு அரசியல் பிரமுகர் அவர் அமைச்சராகிறார், அவருக்கு நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இங்கே வேலை பார்க்குறதுக்கும் தனியாரில் வேலை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு இதை பேசிக்காக தெரியும். ஸோ உங்களுடைய எண்ணம், நீங்கள் என்ன எண்ணத்தில் இருக்கீங்க? நீங்கள் சமூக சிந்தனையாளராக உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பணி அனைத்தும் மக்கள் பார்வையில், பொதுவாக சமூகத்தின் பார்வையில் சமூகத்திற்கு ஏதாவது ஒரு பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ் எக்ஸலண்ட்டாக பயன்பெறும். அதனால் உங்களுக்கு நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய இது அப்படின்னா அரசு வேலையில் சேரணுமா, எக்ஸிக்யூட்டிவ் வேலையில் சேரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணினீங்கன்னா சீர்தூக்கி பாருங்கள். நான் எப்படி லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறேன், எத்தனை மணி நேரம் உழைக்கணும்னு ஆசைப்படுகிறேன், நான் செய்யக்கூடிய செயல் எந்த விதமான மக்களுக்கு, எப்படிப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் இது பணி சேரணும், நான் எப்படி சேவையை நான் விரும்புகிறேன், அதே மாதிரி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல பெயர், புகழ், பணம், பதவி, பகட்டு இதெல்லாம் என்னென்ன சூழலில் என்னென்ன ரூபத்தில் வருதுன்னு பார்த்து கூட்டி கழித்து பார்த்துட்டு அப்புறமா உங்களுடைய டேலண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் அரசு வேலைக்கு போவதா இல்லை தனியார் வேலைக்கு போவதா என்று முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் காலம் கழித்து ஐயோ நான் அன்றைக்கி நினச்சிருந்தேன் இந்த மாதிரி வேலைக்கு போயிருக்கலாமே, ஐயோ நான் அப்படி நினச்சிருந்தேன் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போயிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இல்லாமல் நீங்கள் சூப்பரான ஒரு முடிவை, நான் ஏற்கனவே எல்லா இளைஞர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னது, இன்ஃபார்ம்டு டிசிஷன், சீர்தூக்கி பார்த்து நல்லவை கெட்டவை உங்களுடைய விருப்பு வெறுப்பு எண்ணங்கள் வெளிப்பாடுகள் உங்களுடைய தீவிரமான நம்பிக்கைகள் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. அதை லிஸ்ட் பண்ணுங்க. அந்த லிஸ்ட் பண்ணி நீங்கள் எந்த விதமான வேலைக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த வேலையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒளிமயமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.